ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு? ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல, வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவங்கள போய் இன்ச்சு அளந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்தன் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே 2-3 ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க 4-5 ஐட்டத்தை சொல்றேன். தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றேன். அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்ல கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேரு பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன்னு கூப்பிடு, 4 பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும்போது கூப்பிடுன்னு. 4 பேர் முன்னாடி 5 பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி உட்கார்ந்து தோல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா, இங்க வா. அதே விலைவாசி ஏறி போச்சு. அச்சா, விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையை சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு? கூட்டி கொடு. எது? ஏண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். சம்பளத்தானே சொல்றேன். ஓ, சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியல் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா நான் எடுத்துக்கிறேன். பை தி பை, டுமாரோ ஈவினிங் 5 ல இருந்து 6க்குள்ள மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு? அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்ன தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க. உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும். அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மெழுகுவர்த்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா. நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு 2 பேர் தான் வரும். 2 பேர்லயே எனக்கு உசுருடா. 2 பத்தி நீங்க பேசாதீங்க. 2ல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 எண்ணிட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னு அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில இத போடுறேன்றியா? இத போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே. ஜிஞ்சினக்கடி 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 ஜினுக்குனக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி.
கோவிந்த ஐடியாவா கொக்கான இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வர வைங்க. சேகர் சேகர் அப்பா இவன் இல்ல, இவன் இல்ல, விழுந்தது நான் தாயா. நீதான். ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான் அவன்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டோம். அது நீ இல்ல. அது இல்லடா. அட, அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கெண்ணெய் ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ் ரமேஷ், என்னப்பா? சே, அம்மாவாமே. இவனும் இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீங்க கூட பேசுறீங்க, கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு அவன கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டா தண்டையா? இருடா. அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டோம். பாசத்துல. ஆ, இத கேட்க சரி, நீ போய் கழுவு. அம்மா. போ, கோயந்தா. இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருங்க. இவனுக்கு ஊத்துன ஆயில் இன்ஜின் ஊத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா அம்மா! எவனோ ஆயில கொட்டிருக்காங்க. இந்த கோவிந்த விளையாட்டா இருக்கு. இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு. அம்மாவுக்கு நினைப்பு வந்துச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க. நான் போய் பிள்ளைகளை அழைச்சு வர்றேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. சீக்கிரம் கூட்டு வாடா. இதோ ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்களும் வருவாங்க. அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம். தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க. தலைய பிடிச்ச அமுக்கு. பூனைங்கப்பா. ஐயா! ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா நேரம்? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களேயா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலே கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன். நிக்க முடியாத அளவுக்கு நாருது. ஏங்க கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. ஐயா, தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படிடா நீங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய், என்னய்யா இது? 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ, இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு சொல்லி பையன் சோடா. என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ, என்னையா விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வந்தவனை எல்லாம் அடிக்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் அடிப்பேன், கடிப்பேன்.
வா. இதா, இவனை ஐயா, கடி. அடிக்கிறேன். தொப்பு விடாத, விடாத, இவனை கடியா. ஐயா, 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 ஐயா. டேய், ஏன் அது இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நிறுத்துடா. யோ, நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். ஆ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கலாட்டா பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க, அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு? கண்ட இடத்துல காவக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா? யோ, இவனை எடுத்துட்டு வாங்கயா. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்றேன். ஏண்டா, என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம்